தேவானையும் ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. சரி அம்மா, நான் வந்து நான் லைவா மாடல் உட்கார வச்சு அவங்க கண்ணு மட்டும் வரைஞ்சி ட்ரை பண்ணேன் சார். ஓ, ஓகே, அப்படிதான் செஞ்சியா இது? இல்ல சார், இது ஆ, ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். சரி உட்கார வச்சு சரி, நானே போட்டோ எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஆனா நான் வந்து ஸ்கூல்ல சும்மா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் உட்கார வச்சு வரைஞ்சி ட்ரை பண்ணேன் சார். ஒரு ஓகே. 10 பேர்கிட்ட வரைஞ்சிருக்கேன் சார். அப்படியா? ஓகே, அனுப்பி விடுமா எனக்கு. அது ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் அது. அதில் வந்து என்னன்னா, சி, இரு, நான் முதல்ல இதை எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம வரைஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கலாம். நோஸ் அண்ட் மவுத். ஓகே. ஃபோட்டோஸ்ன்னு கேட்குறேன்னா ட்ராயிங் அனுப்புகிறேன். ஓகே. எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறேன்னம்மா, எப்படி ஃபோட்டோவுக்கும் நம்மளோட டிராயிங் இன்டர்பிரிட்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஆ? ஐ ஸ்மூத் ஃபோட்டோஸ் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் வரிசையாக ட்ராயிங்காக போட்டிருக்கான். சரி, நான் இது இப்போ நம்ம டைம் இதை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போவோம். சரியா? இப்போ என்னன்னா, வேற ஏதோ ஒரு டாபிக். நேரில் பார்த்து வரைகிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃப்ன்றது வந்து இட்ஸ் a டூ டைமென்ஷனல் இமேஜ் இல்லையா? விஷுவல், டூ டைமென்ஷனல் விஷுவல். மாடல்ன்றப்போ த்ரீ டைமென்ஷனல் விஷுவல். நம்ம இந்த கண்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த கண்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வி டோன்ட் ரியலைஸ் தட் வி ஆர் சீயிங் வித் டூ ஐஸ், பட் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அஸ் அ சிங்கிள் இமேஜ். சரி, அந்த பைனாக்குலர் விஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு 3D கிடைக்குது. அந்த டிஸ்டன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த ஆங்கிளை பிரெயின் வந்து இட் கால்குலேட்ஸ். இப்போ பக்கத்தில் பார்த்துச்சுன்னா ஆங்கிள் வந்து ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா? பக்கத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்குது. ரொம்ப தூரத்தில் பார்த்துச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ த பிரெயின் கால்குலேட்ஸ், ஓ, அதே இமேஜை இந்த கண்ணும் இந்த கண்ணும் இவ்வளோ ஆங்கிளில் பார்க்குது, அப்போ இட்ஸ் தேட் ஃபார் அவே அப்படின்னு சொல்லிட்டு இட் கிவ்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு குழந்தைக்கு அது புரியாது. Because it has not experienced so many images to understand what distance is. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு டீப் ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட். இவங்க வந்து ஒரு ட்ரைபை வந்து போய் பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பீப்புள், சயின்டிஸ்ட் போய் ஒரு ட்ரைபை போய் பார்க்குறாங்க. நல்ல டீப் ஃபாரஸ்ட்டு. அவங்க உள்ளே போய் வாட் எவர் தே ஹேட் டு டூ, கொஞ்சம் அவங்களோட பழகி தே ஸ்டே தேர் அண்ட் லேர்ன் தேர் வேஸ் ஆஃப் லிவிங். அப்புறம் அவங்கள வந்து 2-3 பேரை வெளியில் கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து த ஃபாரஸ்ட் வாஸ் ஸோ திக், ஒரு 15-20 ஃபீட்டுக்கு மேலே பார்க்க முடியாது எதையும். தட்ஸ் த டிஸ்டன்ஸ் தே கேன் சி. டார்க்னஸ் மாத்திரம் இல்லை, ஃபோலியேஜ் அவ்வளவு இருக்கு. மேலே பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு தெரியும், மரம் தெரியும், மரம் மறைச்சிருக்கும். அவங்கள வந்து அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க ஒரு மவுண்டனுடைய எட்ஜுக்கு. இது மவுண்டன் மேலே இருக்குது இந்த வில்லேஜ். மவுண்டனுடைய எட்ஜுக்கு வந்து அங்கே வந்து காட்டுறாங்க. கீழே ஒரு 300-400 ஃபீட்டுக்கு கீழே வந்து there is a village and two of these people who have learned to talk.
த இவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்களா, அவங்க இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்களா, பட் தேர் ஏபிள் டு கன்வர்ஸ் வேர்பலி. அப்போ கீழே ஆளுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, ஏய் இது என்னது எறும்பு சைஸில் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னாங்க. சின்ன சின்ன வீடு கட்டியிருக்காங்க. ஐயோ இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டலாம். They had no concept of distance diminishing the size. இல்லை நம்ம பர்செப்ஷனை சொல்கிறேன். அப்போ ஃபோட்டோகிராஃபை பார்த்து வரைகிறது வந்து இட்ஸ் ஸ்லைட்லி ஈஸியர், எஸ்பெஷலி ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஹாவ் டு பி டெஃபினெட்லி டிஃபைன்ட். ஒரு டிஃபைன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை வரைகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சரி, இப்போ நம்ம வந்து நோஸுக்கும் லிப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை வந்து என்னன்ட்டு ஒரு பார்வை பார்ப்போம் லேசாக. நோஸ் வந்து லேசாக வரைஞ்சோமா, நீ வரைஞ்சிருந்தது நல்லா இருந்துச்சு சரியா. ஏன் எனக்கு வந்து உனக்கு நான் அந்த டிராயிங்லேருந்து ஃபோட்டோகிராஃப்லேருந்து டிராயிங் கொண்டு வர்றது காட்டினா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன், செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, டசன்ட் மேட்டர் சரியா. 16 இல்லையாம்மா 16. சரியா. அப்போ சிமெட்ரிக்கல் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று வச்சுக்கிறோம். தோ இட்ஸ் நாட் அப்சல்யூட்லி சிமெட்ரிக்கல், பட் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ் சிமெட்ரிக்கல்னு வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டரில் ஒரு கோடு போட்டோம்னா இந்த சைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த சைடையும் இருக்கும். மீனிங் தேர் பி a nostril here, the flare of the nostril, இந்த போன் அப்படி வந்துச்சுன்னா அது இதில் இருக்கும், அப்படிலாம் இருக்கும், ஜென்ரலாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். என்ன அது இது வந்து அந்த ஐப்ரோ போகிறது, ஐப்ரோ போகிறத அப்படி காட்டும். அங்கேருந்து ஆரம்பித்தோன்னா இது வரைக்கும் போன் வந்துடுது. அப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டு அது லேசாக ஃப்ளேரப் ஆகுது. ஃப்ளேரப் ஆகி இதை தான் பிரிட்ஜுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இந்த இடத்த தான் பிரிட்ஜ் அப்படின்றோம். தேர் இஸ் எ டிப் இன் த பிரிட்ஜ் பிட்வீன் த ஐஸ். அந்த இடம் வந்து நேரோவாகவும் ஆயிடுது. அப்போ அதை வந்து ஷேடு வந்து காட்டுறதா இருந்தால் அப்படி காட்டணும்னா ஆட்டோமேட்டிக்காக diagonal lines போட்டோம்னா இட் மீன்ஸ் இட்ஸ் அ ஷேடோ சரியா. எனி அதர் லைன், அப்போ diagonal லைனை வச்சு நம்ம வந்து இஃப் வி ஸ்டார்ட் எஸ்டாப்ளிஷிங் அ ட்ராயிங், ஆல் diagonal lines are shadows. எனி அதர் லைன் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் அ ஃபார்ம். இப்போ நான் வந்து இது காட்டினேன்னா அந்த ஃபார்மையும் காட்டுறேன். அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சர் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒரு மடிப்பு ஒன்று இருக்குது. டெக்ஸ்சர்னால் நம்ம வந்து நம்ம எலிமெண்ட்ஸில் நம்ம வந்து பேசுவோம் தெரியுமா. நீ உனக்கு கிளாஸில் சொல்லி தந்திருக்காங்களாம்மா, யூ ஆர் டூயிங் யுவர் கிரேட் எக்ஸாம் இல்லையா. எலிமெண்ட்ஸ் டாட் லைன் அதுக்கெல்லாம் உனக்கு கிளாஸஸ் எடுத்தாங்களா? எஸ் சார். ஓரளவுக்கு உனக்கு தெரியும். ஓகே, ஸோ எனிவே அதை நம்ம திரும்ப அது செய்வோம். இப்போ இந்த இடத்துல வந்துருச்சுன்னா இப்போ அந்த இடத்துல வந்து டெக்ஸ்சர் வந்து நான் டெக்ஸ்சர்னா அந்த டெக்ஸ்சரை சொல்லலை, கண்ணுக்கு கீழே அந்த மடிப்பு வர்ற அந்த டெக்ஸ்சரை சொல்கிறேன். சப்போஸ் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டு கண்ணுக்கு கீழே வந்து அப்படி மடிப்பு வர்ற மாதிரி அந்த டெக்ஸ்சர் எல்லாம் வந்து ஃபார்மாக தான் நம்ம வந்து ஃபார்மாவோ ஷேப்பாவோ தான் நம்ம வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இதுவும் என்ன வரைஞ்சிட்டு இருக்கேன், இப்போ நான் ஐப்ரோ வரைஞ்சிட்டு இருக்கேன் சரியா இல்லையா. ஆப்வியஸ்லி ஐப்ரோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ இதுவும் ஒரு ஷேப்போ ஒரு ஃபார்மோன்னு தான் எடுத்துக்கிறோம் நம்ம. அப்போ நீ வந்து ஒரு மாடலை பார்த்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா டிப்பிக்கலாக இப்படி ஐப்ரோ இருக்க போகிறது கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஐப்ரோ. இஃப் தேர் ஆர் ஓல்டோ பீப்புள் நல்ல ஐப்ரோ கீழே சேக் ஆகிருக்கும். ஐ அந்த அப்பர் ஐலிட் லைனுக்கும் சேக் ஆகிருக்க ஐப்ரோவும் ஒன்று டச் ஆகிட்டு இருக்கும். அப்படிலாம்
இருக்குது. ஓகே, ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் கன்சிடர்ட், இப்போ வந்து அதை வந்து இப்படி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடம் லேசாக சாஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் நடுவில் ஒரு கண்ணோட இடைவெளி இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்குன்னா கிட்டத்தட்ட கண் வந்து அவ்வளோ பெருசு இருக்கும். இந்த சைஸு அந்த கண் இருக்கும். இன்சைடு வந்து ஷார்ட்டாகவும் அவுட் சைடு வந்து லாங்காகவும், இன்சைடு வந்து லாங்காகவும் அவுட் சைடு வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் தெரியும் இல்லையா. இது நம்ம முன்னாடி அன்றைக்கே வந்து சரி பார்த்துட்டோம் நம்ம. இப்போ எங்கே லைட் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ விழும் இந்த இடத்துல. இங்கே வந்து லைட்டு ஜாஸ்தி விழும் இந்த இடத்துல இல்லையா, ஏன்னா இங்கேருந்து லைட் வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா இப்போ இங்கே ஷேடோ இருக்கும், இந்த இடத்துல லைட் விழும். இது நோஸ் தூக்கி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஷேடோ இருக்கு. இது ரொம்ப நேரோ ஆயிடுது. ஏன் நேரோ ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு கார்டிலேஜ் இருக்கு. கார்டிலேஜ் இருக்கு. அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டாம். நாம வந்து நமக்கு மெஷர்மெண்ட் தெரியும் இல்லையா. ஒரு ஃபேஸோடைய மெஷர்மெண்ட் உனக்கு நம்ம செஞ்சோமா? இல்லை, செய்யலை. இல்லை, ஜென்ரலாக ஃபேஸ். ஓகே, ஜென்ரலாக ஃபேஸோடைய மெஷர்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன்னா ஒன்று எடுத்துடுறேன். இவ்வளோ பெருசுக்கு ஃபேஸ் இருக்கு வச்சுருக்கோம், வச்சு பிளான் பண்ணிக்கிறோம். அவ்வளோ பெருசுக்கு ஃபேஸ் இருக்குன்னா கரெக்டாக சென்டர் எடுத்துறேன். இதில் மெஷர்மெண்ட்ஸை வந்துமா இது வந்து அன்ஷேக்கபிள் லா கிடையாது. இப்போ வந்து ஒரு பாத்து ஒன்று பார்க்குறோம். இப்போ ஒரு வில்லேஜில் இருக்கோம், ரோடெல்லாம் அவ்வளோ கிளியராக இல்லை. ஒருத்தவங்ககிட்ட போய் வழி கேட்குறோம். ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு சம் பிளேஸ் கேட்குறோம். நம்ம உங்கள் வீடு இங்கே இருக்குது, இந்த ஆள் இங்கே உட்காந்துருக்கு. அப்போ சார் அங்கே ஒரு பனைமரம் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பனைமரத்துலேருந்து ஒரு சொத்தடி பாதை இப்படி போகும். அங்கே வந்து ஒரு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போனீங்கன்னா, 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வடக்கால நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயிலேருந்து மேற்கால போங்க. அங்கே அந்த மேற்கால போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தை சுற்றி வீடுகள் இருக்கும். அங்கே போய் கேட்டு பாருன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதால் என்ன சொல்கிறான், இப்படியே மேற்கால போங்கன்றான். 2 கிலோமீட்டர்ன்றான். உடனே நம்ம வந்து அதை மேற்கு அப்படின்னு உடனே டகார்னு கேம்பஸை தூக்கி வச்சு வெஸ்ட்டு, இது வந்து நார்த்து, இது வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வெஸ்ட்டில் போனோன்னா அந்த ரோடு ஒத்தையடி பாதையே இருக்காது. எதுக்குள்ளே வயலுக்குள்ளே நுழைஞ்சிடுவோம் நம்ம. ஸோ அப்போ 2 கிலோமீட்டர்ஸ்ன்றது இட்ஸ் நாட் 2 கிலோமீட்டர்ஸ். அந்த அவ்வளோ தூரத்துக்கு வரும். அந்த இடத்துல வந்து ஒரு ரோடு இப்படி திரும்பும் அப்படின்றான். அது வடக்கால திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா இட் நீட் நாட் பி நார்த். இது வந்து அந்த மாதிரி ஒரு மேப் தான், ஒரு ஓரல் மேப். ஆக்சுவல் மாடலை நம்ம பார்க்கும்போது ஒரு மாடலுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். சின்ன பெருசாக இருக்கக்கூடிய ஆட்கள், ஜாப் ஓனு சின்ன பெருசாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. எனக்கு ஜாப் ஓன் பெருசாக இருக்கும், எனக்கு சின்ன சிறுசாக இருக்கும். என்னுடைய ஃபீச்சர்ஸ் அது. எனக்கு வந்து ஏஜ்னால ஹேர் லைன் மேலே ஏறிச்சு. ஆக்சுவலாக இங்கே இருக்கணும் ஹேர் லைன், ஜென்ரலாக அங்கே தானே இருக்கணும் ஹேர் லைன். அங்கே ஹேர் லைன் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்ஹெட்டோட நோஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அதுவும் இப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் இப்படி குனிஞ்சு பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப லாங்காக தெரியும். அப்போ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? அப்போ மாடலை பார்த்துக்கிறோம், நம்ம இப்படி செட் பண்ணிட்டு இதில் வேரியேஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இப்போ வந்து என்ன செய்கிறோம், அப்படியே ஹாஃப் லைன் ஒன்று போட்டுக்கிறோம், அப்புறம் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறோம், இங்கே குவார்ட்டருக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ இதோடைய சென்டரை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே எடுத்தோம்னா
அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமா? அவ்வளோ இருக்கும். இங்கேருந்து எடுத்தான்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமா? அவ்வளோ இருக்கும். நம்ம ரவுண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தடவை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது இப்படி வச்சு ரவுண்டு போடலாம். அந்த இடத்துல வச்சுட்டு ரஃபாக, ஏன்னா ரஃபாக தெரியறதுக்காக அப்படி ஒரு ரவுண்டு போட்டுடலாம். அப்புறம் அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு வெறும் கையை வச்சு இப்படி ரவுண்டு போடுறதுக்கு பதிலாக இப்படி போட்டுக்கிட்டோம். இஸ் அ பர்ஃபெக்ட் சர்க்கிள்? மேபி, மேபி நாட். அப்போ கொஞ்சம் நம்ம அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம்னா அங்கே ரைட், ஓகே, அந்த இடத்துல கொஞ்சம் வெளியில் வந்தால் நல்லாயிருக்கும். சரியா? அவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே நம்ம சென்டரில் அதை பிரிச்சிருக்கோம். இதை வந்து 5 பார்ட்ஸாக பிரிப்போம். சரியா? 5 பார்ட்ஸாக பிரிப்போம் அப்படின்னா எப்படி 5ஆக பிரிக்கிறது? 4 பார்ட்ஸாக பிரித்தோம்னா எப்படி இருக்கும் இல்லையா? 1 2 3 4. அதை இந்த இந்த இடத்துல லைனை வச்சுக்கிறோமே, இங்கே வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே தான் நமக்கு வந்து அந்த 5 பார்ட்ஸாக பிரியறது வரணும். ஃபேஸ் அங்கே இருக்குது. அப்போ அங்கேருந்து பிரிச்சோன்னா இது வந்து 4 பார்ட்ஸாக இருக்கும். அப்படின்னா இதை கொஞ்சம் போல் குறைச்சிட்டு இந்த டிஸ்டன்ஸை இங்கே வைக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை அங்கே வைக்கிறோம், அந்த டிஸ்டன்ஸை அங்கே வைக்கிறோம், அந்த டிஸ்டன்ஸை அங்கே வைக்கிறோம். இங்கே வந்து 5 பார்ட்ஸாக அப்ராக்சிமேட்லி, ஏன்னா எக்ஸாக்ட் இல்லை, மேத்தமேட்டிக்கல் இல்லை, விஷுவலாக வந்து நம்ம 5 பார்ட்ஸாக பிரிச்சிட்டோம். இதை 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். இந்த இந்த தான் ஐ லெவல் லைன். ஐ லைன், ஐ லைன்னா அதில் ஐ வரல, கொஞ்சம் கொஞ்சம் கீழே அந்த இடத்த ஐ வந்து டச் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கும் அது. அப்போ நான் இது போடும்போது கூட நான் வந்து அந்த என்னுடைய மேத்தமேட்டிக்கல் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணுறேன் நான். சரியா? ஐ வந்து எப்பயுமே ஒரே லைனில் இருக்குமா. இந்த ஐயும் இந்த ஐயும் ஒரே லைனில் இருக்கும். இது வந்து அப்படி வந்து அப்படி இருக்கும், இது அப்படி வந்து அப்படி. இப்போ இது 1 2 3 4 5 ஒரே சைஸில் இருக்கும். இது வந்து நோஸ் லெவல். சரியா? இதை வந்து நோஸ் லைன்னு சொல்லுவோம். ஆனால் நோஸ் வந்து இந்த பாக்ஸ் அந்த இடத்துல வரும், அதுக்கு கீழே தான் நோஸ் வரும். சரி, நோஸ் அதுக்கப்புறம் வர்றேன். இது ஆனால் நோஸ் லைன்ன்றது வந்து நம்ம அந்த இப்போ வந்து இதை ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்க, அந்த சர்க்கிளில் வந்து 1/3 1/3 பிரி அப்படின்னா எவ்வளவு டிஃபிகல்ட் பாரு. என்னம்மா பயங்கரமான தூக்கம் வந்துருச்சு அவனுக்கு? இல்ல சார். இது 1/3 1/3 பிரி அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் 1/3 1/3 கூட பிரிக்க வேண்டாம். ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்க, அதில் வந்து வேர்ட்டிக்கலாக 2ஆக டிவைட் பண்ணு, 1/3 மேலே அதில் பிரி, 4/5 இதில் இங்கே பிரி அப்படின்ட்டு இருந்தால் என்ன மெஷர்மெண்ட் இருக்கும்? ஸோ டு மேக் இட் ஈஸியர் ஒரு ஃபுல் லைன் ஒன்று போட்டு அதை குவார்ட்டராக பிரிச்சுட்டு அந்த குவார்ட்டரில் வந்து 3 பார்ட்ஸை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு வித்தை வந்து 1/5 பிரிக்கிறோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் பார்ட்டு. ஆனாலும் அந்த 4ஆக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம கொண்டாந்துடுறோம். ஏன்னா இப்போ அப்படி ஃபேஸ் அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி இருக்குது, அப்படி தான் இருக்காது. அப்படி லேசாக அப்படி திரும்பினாலே மெஷர்மெண்ட் மாறிடும் இல்லையா? லேசாக திரும்பினாலே மெஷர்மெண்ட் மாறிடும். இந்த சைடு ஜாஸ்தியாகிடும், அந்த சைடு குறைச்சலாயிரும். அப்படியே இப்போ நம்ம வந்து நம்ம இங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு வந்துடுறேன். அங்கே வந்து வந்தது இதுக்கு உள்ளே இருந்து அந்த அந்த குவார்ட்டர் லைன்லேருந்து ஆரம்பிக்கும். இது லாங்காகவும் இது ஷார்ட்டாகவும் இருக்கும். குவார்ட்டர் லைன்லேருந்து இது லாங்காகவும் இது ஷார்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் வெளியில் வரும். அந்த இடத்துல பஃபியாக இருக்கும்.
பஃபியாக இருக்குன்னா யங் பீப்புளுக்கு, ஓல்டர் பீப்புளுக்கு. ஏன்னா அங்கே வந்து ஃபேட் இருக்கும். ஃபேட் எதுக்காக அங்கே இருக்குது அப்படின்னா, ஐபால் இருக்குது பார்த்தியா, ஐபால் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். கொஞ்சம் டமார்னு பட்டாசு வெடித்தாலும் கூட அந்த ஷாக் இருக்குது பார்த்தியா, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து இட் வில் மேக் இட். அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது, பட்டாசு வெடித்தது எங்கேயோ பளிச்சுன்னு வெளிச்சம் தெரியும் கண்ணில். ஹேவ் யூ நோட்டிஸ்ட் இட்? டமார்னு அதாவது திடீர்னு ஒரு பிரேக் போடுறாங்கன்னு வச்சுக்க, காரில் போயிட்டுருக்கோம், திடீர்னு நம்மளே தெரியாத லெவலுக்கு பிரேக் போட்டோம் அப்படின்னோம்னா ஒன்று கண்ணு டார்க் ஆகும், இல்லாட்டி பிரைட் ஆகும் இம்மீடியட்டாக. அவ்வளவு சென்சிட்டிவ் உள்ள. இப்போ பட்டாசு வந்து பக்கத்தில் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கேன், உள்ள கண்ணுக்குள்ளே வந்து அந்த மத்தாப்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதுவாங்க தெரியுமா, பல 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 பலன்னு கணத்து சேர்த்து அரைஞ்சாங்கன்னா, டமார்னு அடித்தான்னு வச்சுக்க, நீ வாங்கியிருக்க மாட்டேன். கணத்தை சேர்ந்து அடித்தானா கண்ணில் மின்னும், கண்ணுக்குள்ளே ஒன்றுமே ஆகலை, அடி விழுந்தது கன்னத்தில். அந்த ஷாக் வேவ் வந்து அந்த நர்வ்ஸை வந்து இட் மேக்ஸ் இட் ஆக்டிவ். அப்போ நடந்து போகும்போதே கண்ணு வந்து அஃபெக்ட் ஆகும். ஒரு ஷாக் அப்சார்பர் வேணுன்றதுக்காக மசில்ஸ் வந்து அந்த ஐபாலை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கும். ஐபால் வில் பி ஹேங்கிங். அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி அப்படியே ஒரு ஸ்ப்ரிங்கில் இருக்கிற மாதிரி அப்படியே மெத்த மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடிஷனாக இன்னும் கொஞ்சம் ஃபேட் கொடுத்துட்றாங்க. அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஃபேட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல வந்து யங் பீப்புளுக்கு வந்து இங்கே வந்து இந்த ஃபேட் வந்து இந்த இடத்துல செட்டில் ஆகிருக்கும், கண்ணுக்கு கீழே செட்டில் ஆகிருக்கும். ஓல்டாக இங்கெல்லாம் குழி விழுந்துருது. சரியா? இப்போ என்னன்னா, நம்ம இந்த பார்ட்டிஷன் ஒன்று பிரித்தோம் பார்த்தியா, இந்த பார்ட்டிஷன் அங்கேருந்து நீ ப்ளம் லைன்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கியா? தெரியுமா ப்ளம் லைன்ன்ற வார்த்தை? நோ சார். அப்படியா? ப்ளம் லைன்ன்றது, லெட் மீ ஆல்சோ ட்ரா தட். தட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்ட். ப்ளம் லைன்ன்றது வந்து எப்படின்னா, டு த எர்த் 90 டிகிரிஸ் இருக்கிறது ப்ளம் லைன். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நோட் புக்கோடைய இந்த எட்ஜ் இருக்குது பற்றி, அந்த மேல் எட்ஜும் சரி கீழ் எட்ஜும் சரி, இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த எட்ஜும் நமக்கு அதான் எர்த்தோடைய கிரவுண்டு லெவல். இது வந்து ஸ்கையோடைய ஹொரைசான் வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம். ஹொரைசானுக்கு பேரலாக இருக்கக்கூடியது இதுகள்லாம். சரியா? இதுக்கு வெர்டிக்கலாக 90 டிகிரிஸ் இருக்கிறதா தான் ப்ளம் லைன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்கிறோம். அது ஏன் ப்ளம் லைன்னு சொல்கிறோன்னா, நோட்ஸ் எழுதிடுறேன். அது ஏன் ப்ளம் லைன்னு சொல்கிறோன்னா, மேசன்ஸ், அந்த பிரிக்லேயர்ஸ், வீடு கட்டுறவங்க, கொத்தனார்னு சொல்லுவோம் இல்லையா, மேசன்ஸ் வந்து they have to build the wall 90 degrees. எர்த்துக்கு 90 டிகிரிஸ் இருக்கணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்படி சாஞ்சாலும் வெயிட் ஏற the wall will crumble. ஒன்று it will fall, or because of the weight wall வந்து இந்த இடத்து சென்டரில் பிரேக் ஆகிட முடியும். இல்லையே, சரியாம்மா? ஸோ என்ன போயிடுச்சு உனக்கு? சரியா? ஓ, இது கொட்டாவே விடுறதுக்கா ஆஃப் பண்ணிட்டியா? அப்படி இல்லை சார். சரி சரி சரியாம்மா. அப்போ 90 டிகிரிஸ் இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இந்த செட் ஸ்கொயர் மாதிரி ஒன்றை வச்சு 2 கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மூங்கில் வச்சு அப்படியே கட் செஞ்சுட்டு இருக்க முடியும்? ஒரு ஷியோர் மெத்தட் இருக்கணும் இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கோன் மெட்டலில் வந்து ஒரு கோன் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே வரைகிறேன். ஐ திங்க் இட் ஒன்ட் டிஸ்டர்ப் திஸ் எனிவே. பார்ப்போம், இந்த இடத்துல வரைகிறேன். ஒரு கோன் ஒன்று இருக்கும், சாலிட் மெட்டல் கோன், ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க. சரி, அது வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். என்ன தான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த எட்ஜுக்கு வர்றப்ப ரவுண்டாக தான் போடணும், அதை மறந்துடக்கூடாது. சரியா? அப்படி வருது. இது கரெக்டாக இதோடைய சென்டர் வந்து இப்படி இருக்குன்னா அங்கே வரும்னு வச்சுக்கோமே.
அந்த இடத்துக்கு வரணும் அது. அந்த கோன் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். சென்டரில் இருக்கும் அது. அவ்வளோ தூரத்துக்கு ப்ரிசிஷன் மெக்கானிசம் அது. அங்கே வந்து ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கும். என்ன டிவைஸ் இருக்குன்னா, ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் மேலே அப்படி ஏற்றிக்கிட்டேன்னா அது கோணலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் இருந்து ஒரு சரியா, இதுக்கு நடுவில் இருந்து ஒரு ஹோல் இருக்கும். அது மேலே வந்து ஒரு நட்டு போட்டு திருப்புற மாதிரி இருக்கும். இங்கே இருந்து இது மேலே போட்டிருக்கோம் பற்றியா, அதுலேருந்து ஒரு கயறு ஒன்று இருக்கும், ஒரு நூல், நல்ல ஸ்ட்ராங்கு நூல். இப்போ நைலான் யூஸ் பண்ணுறாங்க. முந்தி வந்து அந்த டொயின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒன்று இருக்கும், கம்மு போட்டு அது செஞ்சுருப்பாங்க. அந்த நூல் வந்து அங்கே மேலே மாட்டியிருக்கும். இது வந்து ஒரு கோன். இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் பிளாக், நான் வந்து இதை நமக்கு விளங்கிக்கிறதுக்காக நான் வந்து பெர்ஸ்பெக்டிவில் வரைகிறேன். உனக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பழக்கமான டேர்ம்ஸ் தான் இல்லை? பெர்ஸ்பெக்டிவ் அதுக்கெல்லாம் பழக்கமான டேர்ம்ஸ் தான் இல்லை? எஸ் சார், எஸ் சார். அதெல்லாம் நம்ம லெசனுக்கு நம்ம கொண்டு வருவோம். சரியாம்மா? இப்போ அப்படியே அந்த நூல் வந்து அப்படியே வந்து அந்த நூல் அப்படியே வந்துடுது. அந்த நூல் வந்து அப்படியே நிறைய ரொம்ப பெருசாக போகும் அது. இப்போ வந்து இது வந்து பாக்ஸ், இது வந்து ஒரு உடன் கியூபு. சரியா? அந்த உடன் கியூப் வந்து நடுவில் ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. இதை ஏன் இப்படி வேலை மண்ணுக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு வந்து இந்த ப்ளம் லைன்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங், இதுவும் ஒரே விட், இந்த பிளாக்கும் இதுவும் ஒரே விட். இப்போ இதை தூக்கி ஒரு சுவரில் வச்சாங்கன்னு வச்சுக்க, அந்த ப்ளம் லைன் அப்படியே விட்டாங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகும் இல்லையா? நூல் வெயிட், ஃபுல் வெயிட் இருக்கு. அப்போ இது டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இதுவும் போய் டச் பண்ணணும் வாலில், இந்த இடத்த இருந்தாலும் கீழே. அப்போ 90 டிகிரிஸாக இருக்கும். சுவர் முன்னாடி சாஞ்சிருந்துச்சுன்னா இந்த கோன் வந்து வெளியில் வந்துடும். சுவர் பின்னாடி சாஞ்சிருந்துச்சுன்னா அந்த கோன் வந்து வால் மேலே உட்காந்துரும். அப்போ கரெக்டாக அந்த டச் பண்ணியும் டச் பண்ணாமையும் அப்படி இருக்கணும் அது. அப்போ தான் இதைத்தான் அந்த ப்ளம் லைன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் an architect's tool. ஆர்கிடெக்ட்ன்றதோட பில்டருடைய டூல்னு வச்சுக்க. பிளம்பர்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அவன் வந்து எப்பயுமே அதுக்கு 90 டிகிரிஸில் ஹொரிசான்டல் லைனும் வெர்டிக்கல் லைன் வைக்கலாம். அவன் ஹொரிசான்டல் லைன் வைக்கவே மாட்டான். எந்த சைடில் வாட்டர் ஃப்ளோ ஆகணுமோ அதுக்கு லேசாக 1 சென்டிமீட்டர், அரை சென்டிமீட்டர் கொஞ்சம் ஸ்லாட்டிங்காக தான் வைப்பான். அப்போ தென் ஹி வில் யூஸ் திஸ் ப்ளம் லைன் டு சி. அங்கே ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே தள்ளி இப்படி கொண்டு வந்து வச்சான்னா, அப்போ வந்து அவன் வெர்டிக்கல் லைனுக்காக பார்க்கல, ஹைட்டு மெஷர் பண்ணுறதுக்கு. எப்படி அப்படி ப்ளம் லைனுக்கு வந்து நிறைய யூஸ் இருக்கு. PLUMB ப்ளம் லைன். சரியா? சரிம்மா, இப்போ இங்கே வந்துட்டோம் நம்ம. இப்போ என்ன செய்கிறோம், நோஸ் வந்து இது ஃபோர்ஹெட். எங்கே ஃபோர்ஹெட் இருக்கும்? இந்த ஐப்ரோ வர்றதுக்கு கொஞ்சம் மேலே ஃபோர்ஹெட் இருக்கும். இதைத்தான் ஃபோர்ஹெட்ன்றோம் இல்லையா? இது ஃபோர்ஹெட்ன்றோம். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று வந்துச்சு பற்றியா, அது வரைக்கும் அந்த ஃபோர்ஹெட் வரும். இதை வந்து ஹேர் லைன்னுவோம். இது வந்து ஒரு குவார்ட்டர். எதுக்கு? இதுக்கு வந்து இதில் அது வந்து ஒரு குவார்ட்டர். இந்த சர்க்கிள் எதுக்காக போடுறோம்னா, ஃபேஸோட விட்த்தை நம்ம அசஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து ஹாஃப், இது வந்து 3/4.
இப்போ நோஸை என்ன செய்கிறோம்னா அங்கேருந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்து இங்கேருந்து ஒரு ப்ளம் லைனில் ஒரு கோடு இப்படி போட்டுக்கிட்டோம்னா நோஸ் வந்து அவ்வளோ வைடாக தான் இருக்கும் ஜென்ரலாக. அங்கேருந்து அந்த நாஸ்ட்ரிலுக்கு ஒரு கோடு போடுறோம். அந்த நாஸ்ட்ரில் கோடு வந்து இட் வில் நாட் டச் தட் ப்ளம் லைன். என்ன சொல்கிறேன்னா அங்கேருந்து ஒரு ப்ளம் லைன் போட்டோம்னா இங்கேருந்து ஒரு ப்ளம் லைன் போட்டோம்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறேன். அதை கொஞ்சம் சிறுசாக்கிக்கிட்டு அதை பெருசாக்குனேன்னா அங்கே அப்படி போடுறேன். அதையும் லேசாக கட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஷார்ப்பாக முடியாது. சரியா? இங்கேருந்து நாஸ்ட்ரிலுக்கு கோடு பட்டான்னு அவ்வளவுதான் போடுவேன். போட்டுட்டு நாஸ்ட்ரில் வந்து அங்கே வரும். இங்கே வரும் நாஸ்ட்ரில். எப்படி வரும்? கீழே இருந்து அப்படி வரும். கீழே இருந்து அப்படி வரும். இது வந்து ரவுண்ட் ஆஃப் ஆயிரும். இந்த இடத்தோட நோஸ் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கு பத்தியா, அந்த பிரிட்ஜ் அந்த ஃபிளாட்டா வந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா, அது வந்து இட் டர்ன்ஸ் டவுன். டக்குன்னு வந்து இட் டர்ன்ஸ் டவுன். இந்த இடம் வந்து இட் டர்ன்ஸ் டவுன். இங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. இட் ஸ்டேஸ் அப். பக்கா ஒரு பாக்ஸ் இல்லாதனால லேசா வந்து அது வந்து இது கீழே போயிடுது. இங்க இருந்து அப்படி இது வந்து கீழே இருக்கு. ஆனா ரொம்ப டார்க்கா இருக்காது. ஏன் ரொம்ப டார்க்கா இருக்காதுன்னா லிப்ஸ் மேல லைட் விழும். மேல இருந்து லைட் வருதுன்னா அப்பதானே இது டார்க்கா இருக்கும். கீழே லிப்ஸ் மேல லைட் விழுந்து லோவர் லிப் மேலேயும் லோவர் லிப் மேல இருந்து வர லைட் தான் ஜாஸ்தி வரும். முஸ்டாஷ் இல்லாமல் இருந்தால், இல்லாட்டி என்னை மாதிரி ஒயிட் முஸ்டாஷ் இருந்தால் இங்க இருந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க ரிஃப்ளெக்டட் லைட் வரும். இட் வில் பி இன் ஷேடோஸ். ரிஃப்ளெக்டட் லைட் வந்து ஷேடோஸ்ல தானே வரும். நம்ம செஞ்சிருக்கோமா? எனக்கு உனக்கு என்ன கிளாஸ் எடுத்தேன்னு நான் இல்லை, அது நம்ம பேசலாம். அது அது தெரியும் இல்லம்மா உனக்கு. அது ரிஃப்ளெக்டட் லைட்ன்றது வந்து இது தெரியும் லாஸ்ட் டைம் ஸ்டில் லைஃப் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே ஓகே ஓகே. லாஸ்ட் டைம் ஸ்டில் லைஃப் பண்ணோமா? ஓகே ஓகே. ரைட். ஓகே, அந்த இது அது செஞ்சிட்டு இருக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஓகே சரி. இது அது சரியா போடலைன்னா என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்கும். தேவையே இல்லாத ஒரு விஷயம் அதை போட்டுருணும். என்ன பண்ண சொல்ற? அப்படி இருக்கு. சரியாம்மா? இப்போ வந்து இந்த இடம் எல்லாம் அப்படி கீழே இறங்குது. நம்ம லைட் வந்து சோர்ஸ் வந்து நமக்கு இதுக்கு வந்து நம்ம இப்படி கொடுத்துட்டு வரோம். இதுக்கும் அப்படியே கொடுத்துருவோமா? இதுக்கு ஆப்போசிட்டா கொடுத்துருவோமா? லைட் சோர்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இந்த இடத்துல வச்சுக்கிறோம். சில சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணால் லைட் அப்படின்றது. ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு இப்போ இப்படி போட்டேன் அப்படின்னா அது வந்து த்ரெட்டுன்னு அர்த்தம். இதான் முறுக்கி இருக்கு, த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வயராக இருந்தால் எப்படி செய்வோம்னா அப்படி போடும், டபுள் லைனாக போட்டுருவோம். அப்படின்றப்ப அந்த வயர் வந்து முறுக்கி இருக்கிற மாதிரி. அப்போ இப்போ அப்படி 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 அதை முறுக்கி இருக்கிற மாதிரி அப்படி போட்டுக்கிட்டே போனோம்னா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினோன்னா ஒரு 2 கலரில் வயர் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நமக்கு. ஸோ வி ஆர் யூஸிங் அ சிம்பாலிக் லாங்குவேஜ். எதுவுமே இதில் உண்மை கிடையாது, எல்லாமே வந்து லைன் தான். ஆனால் கண்ணு, மூக்கு, ப்ளம் லைன், இது நூல், இது வயர் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த ஷேடோ வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல அந்த ஷேடோ வரும். இப்போ அந்த இடத்துல இருந்து இதுக்கு மேலே ஏறணும் இல்லையா? அப்படி மேலே ஏறி, ஆனால் இந்த இடம் பள்ளமாக இருக்கு. இந்த இடம் பள்ளமாக இருக்கு.
அந்த இடம் பள்ளமாக இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு ஷேடோ வந்து அப்படி வந்து ஃபார்ம் ஆகி இதோட வந்து ஜாயின் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கர் ஷேடோ வரும், இந்த இடத்துல வரும். இப்போ இங்கேருந்து லைட் வர்றதுனால மூக்கு வந்து தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ மூக்குடைய அந்த அந்த டிப்பு வந்து அப்படி அப்படி வருது இல்லையா, அப்படி வந்து அதோட ஜாயின் ஆயிரும். இங்கே வந்து லிப்புக்கு கீழே அந்த பள்ளம் இருக்குது, அதை ஒரு பேர் இருக்குது, அதை நான் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க மறந்துட்டேன். அப்போ இங்கே வந்து அந்த ஷேடோ வருது. இப்போ ஆர்ட்டை பொறுத்த ஆர்ட்ன்றது மாத்திரம் எந்த ஒரு சிஸ்டமேட்டிக், இப்போ ஒரு பொயட்ரி எழுதுகிறோம், ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்றப்ப வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் விஷயம் இல்லையா, அது ஒரு சிஸ்டமேட்டிக் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த சிஸ்டம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிட்டு நம்ம அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம்னா எக்ஸாக்டாக வந்து அந்த கிராமர் படி தான் போயிட்டுருக்கணும் அப்படின்றது கிடையாது. அவர் பேர் மறந்து போச்சு. ஒரு ஹிந்துஸ்தானி சிங்கர் ஒருத்தர், ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர், அவர் வந்து பாடுவார். பாடும்போது அப்படியெல்லாம் போவார், கையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த எந்திரிச்செல்லாம் நிற்கிற லெவலுக்கெல்லாம் போயிடுவார். அப்புறம் உள்ளே இருந்து அப்படி கொண்டாந்துட்டு இருப்பார். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து நோட்ஸை பிளான் பண்ணி தான் பாடுறாரான்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் ஹீல் பி ஃபாலோயிங் த சிஸ்டம். அதாவது கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இது வந்து இந்த தோடி ராகம் ஒட்டவர் தேர் ராகாஸ் டிஃப்ரெண்ட் பேர்கள் வேறு, இது தோடி ராகம், இது வந்து இந்த ராகம், அது அந்த ராகம், கரெக்டாக பாடிட்டு இருக்காரு. அதில் என்னென்ன செஞ்சிட்ருக்காரு இப்படியெல்லாம். அப்போ வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் த சிஸ்டம் அண்ட் தென் you have to practice that system so that it becomes an integral part of you. அதுக்கப்புறம் it will become a reflex action for you to follow that. அப்புறம் நீ வேரியேஷன்ஸ்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடியே வந்து இதை நீ அதில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் நான் செய்வேன் அப்படின்னா, ஒரு மரத்தில் வந்து 10,000 லீவ்ஸ் இருந்துச்சுன்னா 10,000 லீவ்ஸும் ஒரு வேற ஒரு மாதிரி இருக்குமா? பட் எல்லா லீஃபையும் பார்த்த உடனே இது வந்து அரச மரத்து இலை, இது ஆலமரத்து இலை, இது வந்து பலா மரத்து இலை, இது வாழை இலைக்கும் மூங்கிலுக்கும் வித்தியாசம் இருக்கும்னு வச்சுக்க. இது இந்த மாதிரி மூங்கில், அது அந்த மாதிரி மூங்கில்னு சொல்ல முடியும். இது இந்த ஆரஞ்சு, இது கலிஃபோர்னியா ஆரஞ்சு, இது நாக்பூர் ஆரஞ்சு, இது வந்து நியூசிலாந்து ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சு லீஃப்ன்றது வந்து ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை தான் இங்கே செஞ்சிட்ருக்கோம் நம்ம. அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஷேடோ வருது அப்படின்றத வந்து அப்படியே ஷேடோ கொடுத்துட்டு போயிடலாம். சரியா? ஏன் இப்படி கோடு போடுறோம்? அந்த இடத்துல கீழே போகுதுன்றது எனக்கு தெரியும், அந்த இடத்துல ஷேடோ இருக்குன்றதுனால நான் போடலை. ஃப்ரம் த ஃபோர்ஹெட் இட் டிப்ஸ் டவுன், அது அவ்வளவு தூரத்துக்கு டிப் ஆகுது, அதுக்கப்புறம் இட் கம்ஸ் அப், இட் கிளைம்ஸ் அப் அப்படின்றப்ப அந்த லைனை வந்து நான் வந்து இப்படி இப்படி கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அந்த லைனை வந்து அப்படி திருப்பிடுறேன். திருப்பிட்டு அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா கீழே வந்து அங்கே ஒரு ஷேடோ விழுந்துருச்சு, ஆனால் கீழே இருந்து ரிஃப்ளெக்டட் லைட் வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக காட்டுது. இந்த இடத்துல கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். நான் சொல்லுமா, இது கேட்க வந்தியா? அந்த கேப் பேரு ஃபில்ட்ரமா சார்? ஃபில்ட்ரம் ரைட். இந்த கேப் தானே? ஆமாம், ஃபில்ட்ரம். அதை நான் பார்த்துட்டு சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீயே பிடிச்சிட்ட. ஓகே, குட்.
சரியா? இப்படி வந்துடுது. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும், அதை காட்டுறோம். இங்கே இருந்து இப்போ இந்த சைடில் லைட் வந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு ஷேடோவும், நோஸை ஒட்டி இந்த இடத்துல ஏன் ஷேடோ வருது? நோஸில் ஆயில் இருக்கிறதுனால. நோஸில் ஆயில் எப்படி, என்ன நீ மூஞ்ச கழுவிட்டு வந்து ஒரு 1 மினிட்ல ஆயில் வந்துடும். நம்ப மாட்டேன்றியா நீ? பக்கத்தில் பேப்பர் இருக்கா? பக்கத்தில் பேப்பர் இல்ல இருக்கா? பிளெயின் இல்ல பேப்பர் ஏதாவது இருக்கா? இல்ல இல்லையா? நீ அது செஞ்சு பாரு. ஒரு ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்து சும்மா அப்படியே ஒன்றும் செய்ய வேண்டாம், மூக்கு அப்படின்னு தொட்டு அந்த பேப்பர் மேலே தடவி பாரு. ஆக்சுவல் ஆயில் வந்து பேப்பர் மேலே விட்டும். யோசிச்சு பாரு. நம்ம டிராயிங் போட்டுக்கிட்டு இருக்கும்போது லேசாக மூக்கரிக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு நம்ம பேப்பர் மேலே கையை விட்டோம்னா மார்க் விழுந்துடும். இது நடந்திருக்கு சார். பயங்கரம். பார்க்குற ஆளுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் யோசிச்சு பாரு. யாரோ மூக்கை வச்சுருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு வரும். மூக்கில் விரலை வச்சுட்டு அதை மேலே வந்து கையை வச்சுட்டு நம்ம இதில் தொட்டிருக்காங்க. நமக்கே அசிங்கமாக தானே இருக்கும். ஆமா சார். இல்லை நான் இப்போ வந்து இதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். நான் ஸ்வெட் ஏதாவது வந்திருக்கும் கையில, நமக்கே தெரியாம எப்படி ஸ்வெட் அதுல போயிட்டு இதா இருக்கு அப்படின்னு நான் ஆயில் யோசிச்சிருக்கேன். ஆயில் ஆயில் அது ஸ்கின்ல இருந்து ஆயில் வந்துக்கிட்டே இருக்கும்ல. இப்போ ஹேருக்கு கூட உள்ள இருந்து ஆயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அங்கே ஆயில் வந்துகிட்டு இருக்குன்னா இப்போ ஸ்கின்னை ஒட்டி தானே இருக்கணும் ஆயில். டிப்பை எடுத்தீங்கன்னா டிப்பில் ஆயில் இருக்கும், ஆனால் வெரி வெரி இன்சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி. அப்போ அதனால தான் ஹேர் வந்து ஷைன் பண்ணுது. சரியாம்மா? இப்போ நோஸ் வந்து அந்த இடத்துல ஹைலைட் ஒன்று வந்துடுது. இது இப்படியே திரும்புது அப்படின்றதுக்காக லேசாக அந்த ஃபார்ம் வந்து போட்டு காட்டுறோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டெப்த் ஒன்று இருக்குது அப்படின்றோம். இப்போ இந்த இடத்த ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக என்ன செய்யலாம், அப்படின்னு அழிச்சு எடுத்துடலாம். அந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி டார்க் ஆயிடுச்சு, டப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நோஸோடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சா? ம் இப்போ லிப்பை வந்து எப்படி கொண்டு வரோம்? இப்போ இங்கே வந்துருச்சு, நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இது இல்லை. ஆக எல்லாருக்கும் இப்படி தான் நோஸ் இருக்கும்னா கட்டாயமாக இல்லை. அதாவது சைனீஸ் ஃபார் த மேட்டர், சைனீஸ் பீப்புள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து கண் வந்து கொஞ்சம் விலகியே இருக்குமா. நம்ம இப்போ இந்த இந்த சிஸ்டம் ஒன்று கொண்டாடுறோம் பார்த்தியா, அந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். 2 கணக்கு இருக்கக்கூடிய கேப், குழந்தைகளுக்கு அது 2 கணக்கு இருக்கக்கூடிய கேப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நோஸோடைய சைஸ் குட்டையாக இருக்கும். நீ இந்த டிவிஷன் எடுத்துகிட்டு நோஸோடைய சைஸ் குட்டையாக இருக்கும். அப்பர் லிப்பு பெருசாகவும் லோவர் லிப்பு சிறுசாகவும் இருக்கும். ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா லோவர் லிப்பு வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். நிறையா இதுகள் இருக்குது. சரியா? அப்புறம் இங்கே வந்து கண் வரைகிறோம் இல்லையா? கண் வரைஞ்சிட்டு இதில் வந்து 2 வகையான ஒரு சிஸ்டம் செய்யலாம். அப்படியே ஐப்ரோ போய் அப்படியே போய் டர்ன் ஆயிரும். அப்படி டர்ன் ஆகி கீழே வந்துடுது. அப்போ இதை வந்து 1/5 1/5ன்னு சொல்லிட்டு நம்ம அதை மார்க் பண்ணணுமா? இங்கே வெளியில் மார்க் பண்ணிக்கிறோமா? ஆனால் அப்போ அங்கே முடி போட்டால் அது மறைஞ்சிரும். இது 1/5ன்றது ஞாபகம் வச்சுக்க நீ.
இது வந்து 1/5 1/5. கண்ணு வந்து ஒரு கண்ணுக்கு இதுக்கும் இடையில அந்த கேப் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுது. சீக் போன் வந்து பொதுவாக இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரையறோம். இந்த கோடு வந்திருக்கு நமக்கு. ஐ லெவல் லைனை வந்து இந்த இது ஐ லெவல் நம்ம கோடு போட்டிருக்கோம். ஆனால் ஐ லைன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் ஆக்சுவலாக, இல்லையா? அந்த குவார்ட்டரில் தானே இருக்கும், அங்கே தான் இருக்கும். இப்போ நீ அங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோஸ் லைன் வரைக்கும் ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஜென்ரலாக சீக் போன் வரும். சீக் போன் எங்கே வேணாலும் வர முடியும், டிபெண்டிங் அப்பான் த ரேஸ். அந்த எந்தெந்த ரேஸ் அப்போ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சீக் போனுக்குள்ளே அது வந்து டேர்ன் ஆகுது. அங்கேருந்து தான் ஜா போன் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஜா போன் வெளியில் வர ஆமாம். இந்த இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்கல் வரையணுமா சார்? ஸ்கல்ல வரையத்தான் செய்யணும் அப்படின்றது தேவையில்லை. இப்போ ஸ்கல்ல பார்த்தோன்னா இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் ஸ்கல்ல பார்த்தோன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? இப்போ ஸ்கல்ல நீ வரைகிறதுனால அப்போ ஸ்கல் வரையணும். ஸ்கல்லுக்கு மேலே வந்து நீ வந்து மசில்ஸை வரையணும். மசில்ஸ் வந்து இன்க்ளூட்ஸ் டெண்டன்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ், இல்லையா? பிளட் வெசலும் ஆக்சுவலாக வந்து பாடி கொடுக்குது, ஒரு டெப்த்து கொடுக்குது அதுக்கு. அதுக்கு மேலே ஃபேட் வரையணும், அதுக்கு மேலே ஸ்கின் வரையணும். அப்போ நாங்கள் வந்து ஸ்கல் ஃபார்ம் அப்படின்றாங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த பேஜ்லேயே உனக்கு நான் செஞ்சுட்டு போகிறேன். அப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறோம். அப்படி எடுத்துட்டு அதை அங்கே அதை சர்க்கிள் ஒன்று போட்டுறேன். சர்க்கிள் ஒன்று போட்டுறேன். இப்போ என்ன செஞ்சேன்னா அங்கே வந்து அங்கேருந்து வந்து அந்த சீக் போன் அந்த இடத்துல வரும் அப்படின்னு. இப்போ அப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, இல்லையா? அங்கேருந்து அந்த சீக் போன் அங்கே வரும் அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன சொன்னேன், இதுதான் ஐ லெவல் லைன்னு சொல்லிட்டு சொன்னோம், இல்லையா? அதுக்கு கீழே தான் அந்த கண்ணு வருதுன்னு சொன்னோம். அப்போ என்னன்னா ப்ரோ லைன்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்குது, இல்லையா? இதுதான் ப்ரோ. இது ஹேர் லைன் வந்துடுது, இது ப்ரோ. அப்போ ப்ரோ வந்து அந்த இடத்துல டர்ன் ஆகுது. இது வரைக்கும் இட்ஸ் ஃபேஸிங் அஸ், ஃபேஸிங் த ஃப்ரண்ட். இந்த இடத்துல இது டர்ன் ஆகி பின்னாடி போக ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல ஒரு சின்ன மேடு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே தான் இந்த ஐப்ரோ இருக்கக்கூடிய அந்த போன் வருது. அதுக்கு கீழே வந்து ஒரு பள்ளம் இருக்குது. அது எவ்வளோ பெருசு இருக்கும்? 1/5 பெருசாக இருக்கும், இல்லையா? அப்போ அதை வந்து டார்க் ஆக்கிடுறோம், ஐ சாக்கெட். அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இது வரைக்கும் போன் இருக்குன்னு சொல்லி சொன்னோம், அதுக்கப்புறம் கார்ட்லேஜ்னு சொல்லி சொன்னோம். அப்போ இது வரைக்கும் தான் அந்த இடத்துல போன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து கார்ட்லேஜ் இருக்குது, அப்போ போன் உள்ளே போயிடுது. இப்போ சீக் போன்ல இருந்து உள்ளே வந்தது சீக் போனுக்கு டக்குன்னு வந்து சீக் போனுக்கு கீழே வந்து ஒரு பள்ளம் இருக்குது. நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியுது, சீக் போன் இருக்கு, கீழே பள்ளம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் லேசாக கீழே வந்தோன்னா டீத் வர ஆரம்பிச்சிருது நோஸுக்கு மேலே. அப்போ என்ன செஞ்சுருக்கோம் நம்ம? ஹேர் லைன், ஐ லைன், நோஸ் லைன், சின் லைன்ன்றோம். சின் வந்து ஆக்சுவலி வில் பி ஸ்லைட்லி லோவர். சின் லைன் அதை எதுக்காக கொடுக்குறோம்னா அந்த அந்த மேடு இருக்கு பற்றி, அந்த மேடை தான் அதை மார்க் பண்ணுறோம். திஸ் கேன் டிஃபர், அதுக்கு கீழே இருக்கிறது கேன் டிஃபர். ஒருவேளை எனக்கு வந்து சின் லைன் வந்து எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கிறதுனால அதுக்குள்ளே உட்காரலாம். இப்போ என்ன செய்கிறோம், இதை வந்து 1/3 பிரிக்கிறோம். 1/3 பிரிச்சுக்கிட்டோம்னா இங்கேருந்து எடுத்தோம்னா வந்துருச்சுப்புல, தாய் வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சுப்புல. ஆமாம், அங்கேதாம்மா பல்லு வருது. சரியா? அதே மாதிரி கீழேயும் அந்த பல்லு வந்துடுது. இங்கே வந்து கேனைன் வருது. நமக்கு கேனைன் அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக தெரியாது. இந்த இடத்துல ஒரு பள்ளம் வருது. இந்த இடத்துல அந்த சின் போன் வந்துருக்கு. சின் போனை ரெண்டாக உடஞ்சிருக்கும்.
அதாவது ஆப்வியஸாக தெரியாது, பூச்சியிலேருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்றதுக்காக. காக்ரோச்சுக்கு மேண்டிபிள் இருக்கும் தெரியுமா, அப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கு காக்ரோச்சுக்கு இருக்கும். அந்த 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 ஆர்த்ரோபோடான்னு சொல்லுவோம், அந்த விட்டில் அந்த பூச்சிகளுக்கெல்லாம். ஆர்த்ரோபோடானா மல்டிபிள் ஜாயிண்டட்னு அர்த்தம், லெக்ஸ். அதுகளுடைய வாயை பார்த்தீங்கன்னா அந்த அந்த மேண்டிபிள் அதுதான், அதான் மேண்டிபிள் இது நமக்கு. அது வேற யூஸ்க்கு போயிருச்சு அது. சரியா? இப்போ அந்த இடத்துல மேண்டிபிள் இருக்கு. மேண்டிபிள்ல இருந்து ஜாபோன் உள்ள போகுது, ஸ்கல் ஃபார்ம் ஆகி ஆயிடுச்சு. அப்ப நமக்கு வந்து இவ்வளவு தெரிஞ்சா போதுன்ற, இதுக்கு மேல நமக்கு வந்து தெரிய வேண்டிய தேவையில்லை. இதுக்கு மேல வந்து இப்படி திரும்புது, அப்படி திரும்புது, இந்த இடத்துல இப்படி திரும்புது, அப்படி திரும்ப எல்லாம் ரைட், ஓகே. எக்ஸாக்டா வந்து ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் இதை காட்டினா வந்து தப்பிதம் வரைஞ்சிருக்கேன்றவாங்க. நம்மளுடைய எய்ம் வந்து ஒரு மெடிக்கல் ஜேர்னல்ல வந்து இதை பப்ளிஷ் பண்றதுக்காக இல்லை, ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்கு கொடுக்கறதுக்காக மாத்திரம்தான் நம்மளுடைய தேவை. இது ஜாபான் அங்கே போய் சேர்ந்துருக்கு. இப்போ ஜாபான் இங்கே போய் சேர்ந்துருக்குன்றோம். சீக் போன் இங்கே இருக்கு, இங்கே வந்து நமக்கு மசில்ஸும் ஸ்கின்னும் டெண்டான்ஸும் வந்துடுது. ஜாபான் இந்த இடத்துல தான் இருக்கு, இதுக்கு அடியில் போய் ஜாயின் ஆகிருக்கு. இப்போ இங்கே கொண்டாந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், இதில் ஹாஃப் வந்து நம்ம பிரிக்கிறதா இருந்தாலும் பிரிச்சுக்கலாம், 3/4 பிரிக்கிறதா இருந்தாலும் பிரிச்சுக்கலாம், 1/3 பிரிக்கிறதா இருந்தாலும் பிரிச்சுக்கலாம். 1/3 பிரித்தாலுமே இது கொஞ்சம் கீழே தான் இறங்கும் கடைசியில் நம்ம முடிக்கிறப்ப. இப்போ ஐயோடைய சென்டர்ல இருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம், ஒரு ப்ளம் லைன் எடுப்போம். இப்போ கண்ணு திரும்பிட்டு இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இப்போ கெமிஸ்ட்ரி லேபில் போய் இல்லை ஃபிசிக்ஸ் லேபில் போய் வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபிசிக்ஸ் லேபில் போய் 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ 100 டிகிரி சென்டிகிரேட்? இமயமலை உச்சியில் இருக்கும்போதா, எவரெஸ்டில் உட்காந்துருக்கும் போதா, சி லெவலில் இருக்கும்போது. சி லெவலில் இருக்கும்போதும் நிறைய மலை மேகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் த ஸ்கை கவர்ஸ் த ஏர் ஃப்ரம் கோயிங் அப். அப்போ இங்கே பில்ட் ஆகும், வார்ம் ஏர் மேலே இருந்து கோல்ட் ஏரை கீழே தள்ளும். அப்போ த ப்ரெஷர் வில் இன்க்ரீஸ், பாய்லிங் பாயிண்ட் வில் இன்க்ரீஸ். 100 டிகிரி சீன்றது 102, 105 போக ஆரம்பிக்கும். ஸோ அட் சி லெவல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா, அந்த மாதிரி தான் நம்ம இதை சொல்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ளம் லைன் ட்ராப் பண்ணோம்னா கண்ணோடைய வாயோடைய எட்ஜஸ் வந்து அங்கே வரும். வாயோட எட்ஜ் எந்த இடம், அங்கே பள்ளம் ஒன்று விழும் பார்த்தியா, அந்த பள்ளம் விழுகிற இடம். ஆக்சுவலாக அதை வந்து நம்ம வாயோட ஜென்ரலாக நம்ம கனெக்ட் பண்ணுறது இல்லை, வாய் இந்த இடத்துல முடிஞ்சிடும். அப்போ அதே இது இதுக்கு சொல்லுவாங்க, எங்கள் அந்த ஐபால் இருக்கு பார்த்தியா, ஐபாலோடைய எட்ஜில் இருந்து ஒரு ப்ளம் லைன் போட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்து தான் வாய ஆரம்பிச்சுவாங்க. அப்போ இந்த பள்ளம் வர்றதை எப்படி காட்டுறது, அதுக்குள்ளேயே பள்ளம் வர்றதை காட்டினா வாய் ரொம்ப சிறுசாக போயிடும். ஓகே, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடும். சரியா? இப்போ பேரை நம்ம சொன்னது ஃப்ளக்ரமா, ஃப்ளக்னம், ஏதோ ஃபில்ட்ரம். ஓகே, ஃபில்ட்ரமா மார்க் பண்ணிட்டு லிப் வந்து அதுக்கு கீழே தான், கொஞ்சம் போல கீழே தான் ஆரம்பிக்கும். சரியா? ஒரு வி ஒன்று வந்துடுது, இதுக்குள்ளேயே ஒரு ஆர்ச் ஒன்று வருது. நம்ம திரும்ப என்ன செய்கிறோம், ஒரு ஐடியல் சிச்சுவேஷனுக்கு போகிறோம். திஸ் நீட் நாட் பி த எக்ஸாக்ட் திங் ஃபார் எவ்ரிபடி. சரியா? இங்கே வந்து கொஞ்சம் கீழே வந்து அப்படி ஒரு வி ஒன்று வருது, அங்கேருந்து ஜென்ரலாக மேலே தான் அப்படி ஒரு சின்ன ஒரு மேலே ஒரு கர்வ் ஒன்று போகும். இப்போ இது 1/3 பிரித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃபாக பிரிச்சிருக்கோம், நம்ம இங்கே குவார்டராக பிரிக்கிறோம்னு வச்சுக்கோம். நோஸுக்கு கீழே கிட்டத்தட்ட திரும்பியும் சப்ஜெக்ட் டு அ கைண்ட் ஆஃப்
ஹியூமன் ஃபேஸ். அந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்குது, முன்னாடி இருக்குது. இப்படி இருக்குது, இப்படி போகுது. அதாவது இப்படி மேலேருந்து பார்த்தோன்னா அப்படி போகுது. லிப்பு இப்படி வந்து அப்படி இருக்குது. இந்த இடம் வந்து இப்படி இருக்குது, இந்த இடம் இப்படி பின்னாடி போகுது. அது பின்னாடி போகிறது வந்து அந்த டாட்டுக்கு உள்ளே வந்து சேர்ந்துருது. இது வந்து அப்படி இருக்கு. அங்கே போய் சேர்ந்துருது, உள்ளே போய் சேர்ந்துருது. இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். சின்ன வந்து இந்த இடத்துல வரும். அதை தான் நான் அதை கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் கீழே வரும்னு சொல்லிட்டு இருந்தது தான். இப்போ நீ வந்து அதை எப்படி ஸ்மூதன் ஆக்குற, எப்படி அதை வந்து வைட் ஆக்குறன்றது வந்து நீ என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறன்றதை பொறுத்தது. கொஞ்சம் நான் ஸ்மூதன் அவுட் பண்ணவும் ஒரு ரஃப் மாஸ்குலின் ஃபேஸாக இருந்தது, டக்குன்னு ஒரு சாஃப்ட் ஃபேஸ் ஆயிடுச்சு. ஃபெமினின் ஆச்சோ இல்லையோ, கொஞ்சம் சாஃப்டர் ஃபேஸ் ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டே போனேன்னா, ரவுண்ட் ஆக்கிட்டே போனேன்னா இன்னும் வந்து சாஃப்ட்வேர் ஃபேஸ் ஆகும். இப்போ என்ன ஆகுது, இது இந்த ஃபோர்ஹெட் வந்து நேராக நம்மளை நேராக பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ லைட் எங்கேருந்து வருது, இப்படி இருந்து வர வைப்போமா? அப்போ இங்கே லைட் நல்லா ஸ்ட்ராங்காக விழுகுது, இங்கே வந்து ஷேடோ வந்துடுது. அதான் சரியா? நான் டயக்னலாக போட்டுறேன். அப்படியே வந்து அங்கே அப்படி போயிடுது. நான் ஹேரை வந்து இப்போ போடலை. இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நோஸ் வந்து சாய்வாக வரப்போகுது. இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோன்னா உனக்கு மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ? ஆனால் ரெக்கார்டிங் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறேன் அப்படின்றது கிளியரா? எஸ் சார். கிளியரா? ஓகே. பரவாயில்ல, புது ஃபோனில் தப்பிச்சிட்டான். என்னவா நைட்டில் ரொம்ப லேட்டாக படுக்கிறியா நீ? காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருக்கியா? இல்ல சார், இன்னைக்கு கொஞ்சம் டயர்ட் சார். யூனிட் டெஸ்ட் வேற ஸ்கூல்ல போயிட்டு. ஓகே ஓகே, டெஸ்ட் ஓடிட்டு இருக்கா? சரி. லைட்டு 2 லைட் வைக்கலாம் அப்படின்னா, எனக்கு நான் வீட்டுடைய ஹாலில் தான் உட்காந்துருக்கேன். வச்சேன் அப்படின்னா வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்களாலும் கஷ்டம், இங்கே இப்போ அவங்க ஆண்டிக்கு போகிறது வர்றது கஷ்டம். அதனால நான் வந்து ஒரு லைட்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி லைட்டு போட்டேன் அப்படின்னா ஷேடோ விடுது. ஸ்கல்ல வரைஞ்சு பார்க்கணும் அப்படின்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? அப்படி பார்க்குறியா நீ? இல்ல சார், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். நான் கிரேட் பண்றதுக்கு முன்னாடி போர்ட்ரேட்னா என்னன்னே தெரியாம சரி, அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு பார்க்கும்போது யூடியூப்ல ஸ்கல் எல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அப்பதான் ஸ்கல் புரிஞ்சாதான் போர்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் தாட். அதாவது எங்கேருந்து அது ஆரம்பிச்சிச்சுன்னா, ஃபுல் ஃபிகர் வரைகிறப்ப, ஹியூமன் ஃபுல் ஃபிகர் வரைகிறப்ப, தட் மேட்டர் எனி க்ரீச்சர் ஒரு வரைகிறப்ப ஸ்டிக் ஃபிகர்லேருந்து ஆரம்பிக்கிறது வந்து பாஸ்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் எங்கெங்கே ஜாயின்ஸ் இருக்குன்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ வந்து இந்த விரலை இப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு விரலை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு விரல் எப்படி மடங்கும்ன்றது வந்து அப்படி மடங்கும், முன்னாடி அப்படி மடங்கும், இப்படி அப்போ அப்படிலாம் மடங்குன்றது வந்து தெரிஞ்சாதான் அந்த 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 ஃபிங்கரை வந்து அப்படி செஞ்சோன்னா, அப்படி வச்சோம் அப்படின்னா அதை இப்படி மடங்குதாது, இப்படி மடங்குதாது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக ஸ்டிக் ஃபிகர் வந்து ஜென்ரலாக கற்றுக்கிறது for people who take deep study. சரியா? இப்போ நம்மளை பாருன்னா ஒன்னே மாதிரி ஆட்களுக்கு ஸ்டிக் ஃபிகர்லேருந்து ஆரம்பிச்சோன்னா பாஸ்டர் வந்து கரெக்டாக வராது. அப்போ ஸ்டிக் ஃபிகர் வந்து
அப்போ பெல்விக் போனுக்கும் பாடியோடைய ஃபுல் மெஷர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கறது உண்டு. வெட்டிபிள் காலம் என்ன, எப்படிலாம் வளையும், இந்த ஷோல்டர் போன் எப்படி ஜாயின் ஆகிருக்கு, எந்த இடத்துல ஜாயின் ஆகிருக்கு, தை போன் எந்த இடத்துல மேலே ஜாயின் ஆகிருக்கு, நீல எப்படி ஜாயின் ஆகிருக்கு, அது வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட்டு, இது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு, அப்படி அப்படி ஜாயின்ட்ஸ் இருக்குது. இப்போ இதையே வந்து ஸ்கல்லுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து இது கண்ணு மூக்கு வாய் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதே தெரியாத சமயத்தில் they were not supposed to touch dead bodies. Normal people அதை டெட் பாடிஸை டச் பண்ணி அதை பரி பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க, அவங்க தான் டச் பண்ணலாம். பரி பண்ணியாச்சுன்னா அவங்க கூட டச் பண்ணக்கூடாது. இட் வாஸ் அ ஹைலி பனிஷபிள் கிரைம், பனிஷபிள் பை டெத். அப்போ இது கண்ணுக்குள்ளே என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? So the only elements they were able to get was skull, skeleton. ஸ்கல்லையும் ஸ்கெலிட்டனையும் வச்சு இவங்க வந்து ஓஹோ இப்படி இருக்கா, ஓ இப்படி திரும்புதா, அப்படி திரும்புதான்னு இவங்க வந்து எவனோ ஒரு ஒரு வெரி ஹைலி பேஷனேட் பர்சன் அந்த போன்ஸை வச்சு செக் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் டெட் பாடிஸை எடுத்து கொண்டாந்து they dissected. லியோனார்டோ டா வின்சி, மைக்கேல் ஆஞ்சலோலாம் யாருக்கும் தெரியாமல் டெட் பாடிஸை எடுத்துகிட்டு வந்து டைசெக்டட். அப்போ ஸ்கல்ன்றது வந்து ஒரு பேசிக்காக ஹெட்டு இந்த கண்ணு வந்து உள்ளே இருக்குது, இதுக்குள்ளே சுற்றுது போல இருக்குது கண்ணு, பல்லுக்கு மேலே உதடு இருக்குது. அப்போ சைடில் இப்படி வச்சுருந்தோம்னா உதடு இப்படி வருது. இப்போ பாடிக்குள்ளே ஸ்கல் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு மேலே ஸ்கின் இருக்குது, அதுக்கு மேலே மசில் இருக்குன்னு ஸ்டடி பண்ணுறதுக்காக செஞ்சாங்க. நமக்கு அது தேவையில்லை. இப்போ உனக்கு 6B பென்சிலுக்கும் HB பென்சிலுக்கும் வந்து வித்தியாசத்தை நீயா தேய்ச்சி கண்டுபிடிக்கணுமா? இல்லை, நான் சொல்லிடுறேன்ல, உனக்கு சொல்லிடுறேன். அதில் இது என்ன இருக்குது, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, கெமிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, why it reacts on this paper like that, why it reacts on that paper like that அப்படின்றத நான் சொல்லிடுறேன்றப்ப you don't have to study. இல்லை அப்படிதான் இது அது செஞ்சு பார்ப்போமே சார், நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீ சொன்னீங்கன்னா ஒரு தடவை நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஸ்கல். சரியா? ஓகே சார். நான் ஸ்கல் பெயிண்டிங் செஞ்சு திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவன் ஸ்கல் வேணும் அப்படின்னா, அவன் அழகாக ஸ்கல்லு அப்படியே அந்த இதில் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்கல் இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு கேட்டுட்டான். நான் வந்து பக்காவாக ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஸ்கல்லை செஞ்சு ஃப்ளாரசன்ட் கலர்லாம் வச்சு அதுக்கு ஒரு லைட்டை வேற செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். அவங்க அக்கா வந்து இவனை தச்சரை எதுக்கு வந்து ரூமில் ஒரு நைட்டு வந்து எழுப்புறதுக்காக வந்திருக்கு, வாடான்னு சொல்லிட்டு கதவை திறந்துருக்கு. அந்த ஸ்கல்லை பார்த்துட்டு நடுங்கி கத்தி காய்ச்சல்லாம் ஆகி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திட்டுவாங்க. இல்லை, ஸ்கல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி, ஒரு பொழுதுபோக்காக செய்யலாமே தவிர ஸ்கல் ஸ்டடின்றது வந்து இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து ஒரு ஒரு ஆர்கியூபிளி ரைட் விஷயம் கிடையாது. சரி, அம்மா இப்படி தான் அதை வந்து ஏற்றுறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போக வேண்டியதான். இப்போ ஓல்டு மாஸ்டர்ஸோடைய நான் உனக்கு இது அனுப்பி விட்டேனா, அனாட்டமி புக்கு அனுப்பி விட்டேனா? இல்லை சார். இல்லை, ஓகே, அனாட்டமி புக்கு அனுப்பி விட்றேன். அது பாரினி நம்ம உட்காந்து சேர்ந்து செய்வோம். இப்போ இங்கேருந்து லைட் வருது நமக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்குது. அந்த பள்ளம் அப்படி வருது. அப்படியே போய் இந்த இடம் லேசாக ஷேடோவில் இருக்கும். ஏன்னா இதை நம்மளை நோக்கி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. திஸ் இஸ் டர்னிங் டுவர்ட்ஸ் அஸ்.
அப்போ வந்து லைட்டை வந்து டிரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு இது பண்ணும். அப்போ அங்கே மேக்ஸிமம் லைட் தெரியும். இப்போ என்னன்னா இந்த இடத்துல சிக் போன் வருது. இந்த இடத்துல வந்து மசில்ஸும் இருக்கு, ஃபேட்டும் இருக்கு, ஸ்கின்னும் வந்து டாட் ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல அப்படி ஃபார்ம் ஆயிடுது. இந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வருது. இது கீழே போயிடுச்சா? அப்போ இந்த இடத்த வந்து ஒரு டார்க் ஆக்குறேன். நான் வந்து ரொம்ப ரஃப்பாக வந்து உனக்கு ஃபீச்சர்ஸை வந்து செட் பண்ணுறதுக்காக செஞ்சிட்டு இருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் மேடு இருக்கும், அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பள்ளம் இருக்கும் இல்லையா? அப்படி பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி கீழே இறங்கி அங்கே மேடு ஏறுது. இப்போ இதெல்லாம் வந்து நான் ஷேடோன்றேன், இது வந்து ஃபார்ம்ன்றேன். அந்த இடத்துல அப்படி வந்து ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. இப்போ இந்த இடம் கீழே இருக்கும், இந்த இடம் மேடாக இருக்கும், இந்த இடம் கீழே இருக்கும். நோஸுடைய ஷேடோ எப்படி இருக்கும்? அதை அப்படி போட்டுட்டு இங்கேருந்து அப்படி போடுறோம். மேலே அப்படி போகுது, கீழே அப்படி வருது. அதாவது மேலே வந்து அப்படி திரும்ப நல்ல மலர்ல. ஆமாம், சரியாம்மா. லிப்புக்கு கீழே ஒரு பள்ளம் ஒன்று இருக்கு, இந்த இடம் நல்ல டக்குன்னு மேடாயிடுது. இதில் ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரே டாக்ஸ் ஆக்சுவலாக பப்பியிலேருந்து இருக்குது. அதனால அது என்னமோ மழையெல்லாம் வந்துருச்சுன்னா கதவு உள்ளே வர முடியலன்னா அங்கேருந்து குலைக்க ஆரம்பிச்சிடும். கதவை திறந்து விடணும். அதில் 2 நாய்க்கு வந்து சம் சார்ட் ஆஃப் டியூமர் மாதிரி வந்துருச்சு வயிற்றுல. இந்த 2 நாயும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பட் நாங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணோம் அது மாதிரி வந்திருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, மருந்து போட்டு சரியாகலை. மருந்து போடவும் விட மாட்டேங்குது, மருந்து போட்டு சரியும் ஆகலை. அப்போ அவங்கள வந்து பிடிச்சிட்டு போக சொன்னப்போ பிடிச்சிட்டு போயிட்டு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் யோசிச்சோம் ப்ராபப்ளி they put them to sleepன்னு. ஓரளவுக்கு தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி வந்து நிற்கிது. 2 நாய் போனால் 2 நாயுமே திரும்பி வந்து நிற்கிது. எப்போ அப்படி வருதுமா அந்த இடத்துல. இங்கே வந்து இப்படி வந்து இந்த இடத்துல ஒரு ஹைலைட் இருக்கும், லிப்புக்கு இந்த இடத்துல கீழே வந்து ஒரு ஹைலைட் இருக்கும். ஏன் அந்த ஹைலைட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக போக ஆரம்பிக்கிறது இப்போ வேண்டாம். வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம், தேவை ஏற்பட்டால் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்த கொஞ்சம் லைட் ஆக்கிடுறது. நான் வந்து அது என்னுடைய கைட்லைன்ஸை நான் அழிக்கவே இல்லை, கைட்லைன்ஸ் அப்படியே விட்டுட்டேன். இப்போ லிப்பு வந்து இங்கேருந்து மேடாகும், இங்கேருந்து பள்ளமாகும். லிப்பு எப்படி இருக்கும்? அப்பர் லிப்பை இங்கே சைடில் வரைஞ்சோம்னா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். அந்த இடத்துல அப்படி வந்துருச்சுன்னா அங்கேருந்து அப்படி போகும். இந்த இடத்துல ஒரு ஹைலைட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஹைலைட் இருக்கும். லிப்போசிம்னு சொல்லுவோம் அதை. அதாவது யங் பீப்புளுக்கு தான் இருக்கும் அது. அதுக்காக தான் அந்த ஓல்டர் ஆக்ட்
ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் அந்த லிப்போசிமை வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. பூடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூடெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பூடெக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லிப்ஸை வந்து அந்த எட்ஜில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் கிவ் அ யங் ஃபீலிங். சரி, இப்போ இப்படி இருக்குன்றப்ப இது இப்படி கீழே போகிறதுனால இங்கே ஷேடோ இருக்கும் இல்லையா? இங்கே ஷேடோ இருக்கும், இங்கே ஷேடோ இருக்கும், மேலே வர வர குறைஞ்சிரும். இங்கே ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால தான் அந்த 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 ப்ரொட்ரூஷன் வந்து எவுத்த காட்டுறதுனால என்ன செய்வாங்க, லிப் லைனரை வச்சு அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிடுவாங்க கரெக்டாக லிப்புடைய எட்ஜில். அப்போ அந்த இடத்துல வந்து அங்கே மேலே வந்து மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே மேடாக இருந்தால் அது ஒரு அழகு அப்படின்றது ஒரு 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 தாட். லேசாக அப்படி திரும்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஷேடோ அப்படி விழும் இல்லையா? மூக்கில் இருந்து அந்த நோஸ் லைன்ல இருந்து ஐ லைனுக்குள்ளே தான் காது வரும். சரியா? காது எப்படி இருக்கும்ன்றது நான் இந்த சைடை நான் ஃபில்அப் பண்ணல, டெலிபரேட்டாக நான் வந்து அந்த சைடை விட்டுறேன். நீ வந்து அது ஃபில்அப் பண்ணாமல் ஒரு படம் வரைகிறதா இருந்தால் வரைஞ்சிப்பார், ஃபில்அப் பண்ணி ஒரு படம் வரைகிறதா இருந்தால் வரைஞ்சிப்பார். இப்போ ஹேர் லைன் வந்து லேசாக காட்ட போகிறேன் நான். இங்கே அப்படி வந்து அப்படி கீழே இறங்கிடுது, மீனிங் அங்கேருந்து அப்படி வந்து அப்படி கீழே இறங்கிடுது. காது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வரப்போகுது அப்ராக்சிமேட்லி. ஹேர் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும் இல்லையா? அப்படியே விட்டுருவோம் அதை. அப்போ அங்கே வருதுன்னா காது எப்படி இருக்குது, ஒரு சைடில் வந்து வரைஞ்சிக்க. இங்கேருந்து பார்க்குறோம். என்ன ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா உனக்கு? இல்ல சார், இல்ல சார். சரி, முடிச்சிடலாம், அந்த கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். சரியா? எப்படின்னா அப்படி இருக்குது. ஒரு 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 சி போட்டுக்கிறோம், அப்படி ஒரு சி ஒன்று போட்டு ஒரு சியை கொஞ்சம் ஷார்பன் பண்ணுறோம், கொஞ்சம் ஷார்பன் பண்ணுறோம். அது சி இப்படி இருந்ததை கொஞ்சம் ஷார்பன் பண்ணி அதை மேலே கொண்டு போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஏரோ ஹெட் மாதிரி ஒரு ஒரு ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து அதிலிருந்து அப்படியே வெளியில் வந்து அங்கே ஒரு லோபு வந்து ஒரு தின் இது வந்து அப்படி கர்வ்டு மாதிரி வரும். இங்கேருந்து இது நான் வரைகிறதும் என்ன வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா அப்ராக்சிமேஷன் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி போட்டுக்கிறோம் அதை. இப்போ இப்போ அங்கே இடத்துல இருந்து கீழே வந்து அந்த இடத்துல அந்த காது வந்துருக்கு. இங்கேருந்து வந்து அந்த காரணம் வந்து காணாம போயிருக்கு. இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல பள்ளம். அது ஃபுல்லாக பள்ளம். இந்த இடம் ஃபுல்லாக மேட்டில் இருக்குது. இதெல்லாம் பள்ளம்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம் நம்ம.
இந்த இடம் நல்ல பள்ளம். இந்த இடத்துல காதோடைய குழியே இருக்கு. அந்த கெனால், இயர் கெனால் அந்த இடத்துல வருது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடுது. அப்படியே மேலே வந்துருச்சா, அப்படி வந்துருக்கு. இது வந்து இந்த இடத்துல மேடாகவே இருக்குது. இந்த இடத்துல அப்படி வந்திருக்கு மேடா. இங்கே வந்து ஒரு ஃபார்ம் அப்படி இருக்குது. இந்த இடத்துல இயர் லோப் வந்து ஸ்கின்னும் ஃபேட்டும் மாத்திரம் தான். ஸ்கின்னும் ஃபேட்டும் மாத்திரம் தான். இப்போ இங்கேருந்து இப்படியே வருது. இங்கேருந்து அங்கே ஒரு பள்ளம் வந்துருக்கு. என்ன ஒரு மெக்கானிக்ஸ்ன்னு பாருங்க அது. அதாவது இப்படி இருந்தால் தான் இந்த சவுண்டு வந்து அங்கே அடித்து அப்படி தட்டி அப்படி தட்டி அப்படி தட்டி அப்படி தட்டி அப்படி தட்டி அந்த கெனாலுக்குள்ளே அந்த சவுண்டு உள்ளே போக வைக்கணும். அது எவ்வளவு டேர்ன் பண்ணாலும் எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆனாலும் இந்த காதுக்கு இந்த காதுக்கு இருக்கக்கூடிய இந்த சவுண்டோடைய டிஸ்டன்ஸ், சவுண்டோடைய ஸ்பீடு என்ன, லைட்டை விட்டுரு, சவுண்டோடைய ஸ்பீடு பயங்கரமான ஸ்பீடு. அதுல இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு நேரம் இது டைம் ஆச்சு, இது எவ்வளவு சீக்கிரம் வந்து சேர்ந்துச்சுன்றத வச்சு எந்த ஆங்கிள் இருந்து வந்துச்சு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்துச்சுன்றதை கண்டுபிடிக்க முடியும். என்ன அநியாயம் இல்ல. இது இப்படி அப்படியே வந்து அதை வந்து அங்கே வந்து சேர்ந்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒன்று இருக்கு. இங்கே ஒரு இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இதான் ஜென்ரலாக காதோடைய ஷேப். இந்த இடம் பள்ளமாக இருக்கும்னு வச்சுக்க, நல்ல பள்ளமாக இருக்கு அந்த இடம். அந்த இடத்துல ஒரு காது ஓட்டை ஒன்று போட்டு காது இப்படி இருக்கு. இப்போ நம்ம சைடில் பார்த்தோம்னா இது ஃபேஸ் வந்து இப்படி இருக்கு. இந்த இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த இடம் இருக்கு பார்த்தியா, அது வந்து அப்படி வரும். இது வந்து அங்கே லேசாக அப்படி இருக்கும். இது வந்து அப்படி இருக்கும். இல்லை தெரியுதா, இது எப்படி இருக்கும். இயர் லோபுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இயர் லோபுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கு. அப்போ இது வந்து அப்படி வருது. இங்கேருந்து ஒரு பள்ளம் வந்து அங்கே வந்து சேர்ந்துருக்கு. இந்த இடத்துல இந்த பள்ளம் வந்து இந்த இடத்துல அவ்வளோ தெரியும். அப்படிதான் இருக்கும் காது. அப்போ நம்ம வந்து காதை வந்து ரொம்ப கஷ்டப்பாடுபட்டு வரைஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்படின்னு வரைஞ்சிட்டோம்னா காது வந்துருச்சா, சரியா. அப்போ காது வந்து என்ன செய்யறோம், நம்ம இங்கேருந்து போடுறோம். எங்கேருந்து அப்படி வருது, அந்த இடத்துல அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, இயர் லோப் இங்கே இருக்கு. இங்கே வந்து அந்த இடத்துல ஷேடோ இருக்கு. மொத்தமாக ஒரு ஷேடோ கொடுத்துட்றோம். முதல்ல கொடுத்துட்டு அந்த லிப்பு வந்து அந்த பாட்டாகிற இடம் நல்ல டார்க்காக இருக்கும், சரியா. மேலையும் கொஞ்சம் போல டார்க் கொடுத்துட்றோம். இங்கேருந்து ஒரு ஷேடோ ஒன்று கொடுத்துட்றோம். இங்கே வந்து லிப்பு இந்த இடத்துல டார்க் ஆகிட்டே போகுது. அங்கே அந்த ஓரத்தில் ஒரு ஹைலைட் ஒன்று வரும். இங்கேயும் அப்படியே டார்க் ஆகிட்டே போகுது. நான் இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக காட்டல. நான் இந்த சைடை இந்த சைடில் அப்படி வந்துடுது. ஒரு ஹைலைட் வந்து
ரெண்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருப்பார். அந்த ஸ்கெட்சுக்கும் டைமென்ஷன் வர்றதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. சரியா? எஸ் சார். இன்னைக்கு இதை நிறுத்திக்கிறோமா? ஓகே சார். சரியா? வேற என்னம்மா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம போர்ட்ரேட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிளாக் அண்ட் ஒயிட் செய்வோமா, பென்சில் கலரில் செய்வோமா? பிளாக் அண்ட் ஒயிட்டே ஃபர்ஸ்ட் செஞ்சிருவோம். பிளாக் அண்ட் ஒயிட் செய்யறோம். உனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் பிடிக்குது. இல்ல சார், எல்லாமே பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கலர் போலான்னு தோணுச்சு சார். ஆக்சுவலாக கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டோட ஈஸி, அட்லீஸ்ட் போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும். ஓ ஓகே சார். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து வேல்யூஸ்கே இப்போ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன்னா, இப்போ இந்த இடம்லாம் வந்து கரெக்டாக அப்படியே ஸ்மூத் நோட் ஆகி கொண்டு வரணும். இந்த இடத்துல ஒரு லைட்டு வரும், இந்த இடத்துல ஒரு லைட்டு வரும், இங்கே ஒரு லைட்டு வரும், இந்த இடத்துல ஒரு லைட் வரும். நான் அதெல்லாம் காட்டல. அதெல்லாம் காட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் இல்லாமல் போயிடும், நம்ம ஃபீச்சர்ஸ்க்கு போயிடும். இப்போ வந்து இப்போ இப்படி நான் க்ளோஸ் பண்ணால் ஒரு நிமிஷம். இப்போ இப்படி வச்சு பார்த்தோம்னா அந்த லைட் அண்ட் ஷேடை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வேற ஆக்சுவல்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக செஞ்சோன்னா இன்னும் வந்து இன்னும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப சிம்பிளிசிட்டி போகணும். ரெண்டுக்கும் நடுவில் வந்து நான் இது செஞ்சுருக்கேன். சரியா? நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உனக்கு இதை நான் ஃபோட்டோ எடுத்து உனக்கு அனுப்பிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள உனக்கு வந்து ஒரு பிரிட்ஜ்மேனுடைய புக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த புக்கு பேர் பிரிட்ஜ்மேன் அனாட்டமி. நீ அதுலேருந்து காப்பி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணு, அதை மீனிங் படி, ரீட் இட். ஓகே. நிறைய எழுதியிருக்காரு அவர், நிறைய எழுதியிருக்காரு. அது கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு, இஃப் தேர் இஸ் எ ரிக்வயர்மெண்ட், ஹீல் சடன்லி சே ட்ரை திஸ் அவுட், ஆர் சே வென் யூ டூ திஸ் யூ ஹேவ் டு எம்பசைஸ் திஸ்ன்னு சொல்லி சொன்னார்னா யூ கேன் ட்ரை அவுட். சரி? அப்படி சார் அதை 2 பேர் சேர்ந்து செய்வோம்னா நம்ம 2 பேர் சேர்ந்து கூட செய்யலாம். ஓகே ஓகேம்மா, see you then. ஓகே. பை. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் கலர்ல பண்ணாலும் ஓகே, Black and white பண்ணாலும் ஓகே இல்ல சார். பிளாக் நீங்க அண்ட் ஒயிட்டை பண்ணுவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டை பண்ணிடுவோம்மா. ஓகே. என்னம்மாச்சு?